வாழைக்காவோட எடுத்து சாப்பிட்டு வாங்கலாம். நைஸ் நைஸ். ரொம்ப நன்றி. விஜயோட இது வந்து திருப்தி வந்து அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்றது தான் இருக்கு. வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சென்னையில் வந்து எங்கே இருக்குன்னா மடிப்பாக்கம். மடிப்பாக்கத்தில் ஏகப்பட்ட ரெசிபி நான் பார்த்துருக்கோம். அதாவது சிவராம் சார் வந்து கடந்த 2 வருஷமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ரெசிபி நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு வாழைக்காய் வச்சு ஒரு கிரேவி டைப்பில் அம்மா பண்ணுவாங்க. அது அந்த இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. அது மட்டும் இல்லை, இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கள் மதர் பண்ண டிஷ்ஷு. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி இந்த மாதிரி தொட்டுக்கலாம். இது பசஞ்சு சாப்பிட்லாம், அரிசியில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். குயிக்காகவும் பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். இது வந்து மசாலாலாம் போட்டு அரைச்சி பண்ணுற ஐட்டம் வந்து இது ஒரு 18 ஐட்டம் இருக்குது. நம்ம இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வறுத்த பிறகு இப்படி கிட்ட இருக்கவங்க நல்ல வாசனை. நல்ல வாசனை. அப்படி வாசனை. எங்களுக்கே சமயத்தில் எதாவது டவுட் வந்தது, இல்லை கொஞ்சம் மாற்றி செய்யலான்னா அந்த பர்டிகுலர் டிஷ் செய்யும்போது ஸ்வீட்டோ காரமோ இல்லை இது மாதிரி டிஷ் செய்யும்போது உங்கள் ரெசிபி வந்து ஒரு கிளாஸ் பார்த்துட்டு புதுசாக என்ன சேர்த்துருக்காரு, இல்லை இது எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது என்ன மாதிரி பக்குவத்தில் அரைச்சி யூஸ் பண்ணுறாங்க. குறைன்னு அரைச்சிருக்கோம். ஓகே. இந்த ரெசிபி தக்காளி இல்லையா? தக்காளி கிடையாது. ஏன் என்ன காரணம் தக்காளி போடாமல் பண்ணுறதுக்கு? ஏன் தக்காளி போடுறதுன்னா வந்து இது கெட்டியான ரெசிபி. தக்காளி போடும்போது கொஞ்சம் நீர்த்த மாதிரி போயிடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டா 4-5 வாட்டி சாப்பிடுங்க. ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இன்றைக்கி இந்த ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். வீட்டில் சமையலே தெரியாதவங்க கூட டக்குன்னு பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ரெசிபி தான். வாங்க, இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தரப்போகிற யார்கிட்ட திரு சிவானந்த் சார் தான் சொல்லித்தரப்போறாரு. வாங்க அவர்கிட்ட போயிட்டு இந்த ரெசிபி பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த செய்முறை எப்படி பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்க போகிறோம். அவரை போய் மீட் பண்ணலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒன்றா சொல்லிக்கிறோம். ஓகே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலிலாம் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நல்லா இருக்காங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? ஒரு வாழைக்காய் வச்சு ஒரு கிரேவி டைப்பில் அம்மா பண்ணுவாங்க. அது அந்த இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கள் மதர் பண்ண டிஷ்ஷு. அவங்க வந்து கொஞ்சம் ஆச்சாரமானவங்கனால வெங்காயம் இந்த சோம்பு சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு அதனோட எக்ஸ்டென்ஷனாக வெங்காயமும் சோம்பு மட்டும் சேர்த்துருக்கு. மற்றெல்லாம் வந்து அம்மா சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் பண்ணுறோம். ஓகே. இது வந்து மசாலாலாம் போட்டு அரைச்சி பண்ணுற ஐட்டம் வந்து இது ஒரு 18 ஐட்டம் இருக்குது. நம்ம இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், குயிக்காகவும் பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும் அதுக்கு. ஓகே. நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு எந்த ஊரில் இது மாதிரி இந்த ரெசிபி பண்ணுவாங்க? திருவாரூர். திருவாரூர் இருக்காங்க. அங்கேருந்து அவங்க கற்றுன்னு வந்துருப்பாங்க. அவங்க மாமியார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து உருளைக்கிழங்கு வச்சு அவங்க பண்ணுவாங்க. அப்படி நம்ம வாழைக்காய் வச்சு பண்ணுறோம், அவங்க உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுவாங்க. ஸோ வாழைக்காய்லாம் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணலாம். சரி, ஓகே. ஸோ எனக்கு இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துலாமே. ஓகே, சொல்லுங்கள். இதை வந்து நான் 2 வாழைக்காய் வச்சு பண்ண போகிறேன். ஒரு 3 ஏலக்காய் போகிறோம், ஒரு 3-4 கிராம்பு, 1 இன்ச்சுக்கு ஒரு பட்டை, ஒரு 8 காய்ந்த மிளகாய், 2 ஸ்பூன் வந்து தனியா, 2 ஸ்பூன் சோம்பு அண்ட் தேங்காய் வந்து ஒரு முழு தேங்காய், வெல்லம் வந்து ஒரு சின்ன கட்டி போகிறோம், நெய் ஒரு 2 ஸ்பூன் போகிறோம், மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டால் போகிறோம், கசகசா 2 டேபிள் ஸ்பூன், இந்த பச்சை கொத்தமல்லி வந்து அந்த கடைசியில் கார்னிஷ்காக நம்ம போகிறோம், பொட்டுக்கடலை மாவு 2 ஸ்பூன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கசகசா, சோம்பு, மிளகாய், தனியா இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, வறுத்து நம்ம நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை வந்து தேங்காயோட சேர்த்து ஒரு இது மாதிரி அரைப்போம், பேஸ்ட் மாதிரி அரைக்கும். பேஸ்ட் மாதிரி. இப்போ வறுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுப்போமா? இல்லை, எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான். ட்ரை ரோஸ்ட் தான். இதில் வந்து 1 by 1 போடணும்னு அவசியம் இல்லை. மொத்தம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை பேஸ்ட் ஃபார்மில் தான் அரைக்க போகிறோம். அதனால் எல்லாத்தையுமே போட்டு பண்ணணும். சரி, ஓகே, ஆரம்பிச்சிக்கலாம். சோம்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். கொத்தமல்லி வர ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஓகே. வத்தல் மிளகா வந்து ஒரு 6 பீஸ் போட்டுக்கிறேன். காம்பு கிழிக்கிறோமா? ஆமாம். ஒரு காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு 8 போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து மீடியமான காரத்துக்காக ஒரு 6 போட்டுக்கிறேன். இது எல்லாமே வந்து 2 வாழைக்காய்க்கு உள்ள அளவு. அதாவது ஒரு 4 பேர் சாப்பிடலாம். 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஓகே, போதுமா? இது போகிறோம். அதாவது ஒரு 2லேருந்து 4 பேர் சாப்பிடலாம். 2 வாழைக்காய் வந்து 4 பேர் சாப்பிடலாம். கண்டிப்பாக 4 பேர் சாப்பிடலாம். சரி, நல்ல தாராளமாக 4 பேர் சாப்பிடலாம். ஓகே. அடுத்தது இந்த ஏலக்காய், கிராம்பு. ஏலக்காய் அது வாசனைக்கு தான் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஓகே. கிராம்பு வந்து ஒரு இதுலேயும் ஒரு 3 கிராம்பு போட்டால் போதும். பட்டை ஒரு துண்டு பட்டை. ஓகே. ஒரு 1 இன்ச்சு அதுக்கு. சரி, ஓகே. கசகசா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். கசகசா போடுறேன்.
இந்த கசகசா வந்து இந்த பேஸ்ட் ஃபார்மில் வந்து நல்லா இருக்கும், கொஞ்சம் திக்காக வரும். ரெண்டாவது வந்து அரோமாவும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. அந்த காலத்தில் வந்து சமையலில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இந்த குருமாவோ இருக்கட்டும் இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் கசகசா கண்டிப்பாக சேர்ப்போம். ஆமாம், இந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், அது திக்னஸ் கொடுக்கும், அண்ட் உடம்புக்கும் ரொம்ப புண்ணெல்லாம் ஆற்றும். புண்ணு ஆட்டம் கசகசா முக்கியமாக தான் கொடுக்குறது அதாவது விஷயம். சரி ஓகே. இப்போ அடுப்பு மூட்டிக்கலாம். அடுப்பு மூட்டு மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அதாவது ஃபஸ்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுப்பை நாங்கள் ஆன் பண்ணாமல் அங்கே இருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டோம். அந்த கசகசா, முழு சோம்பு, கிராம்பு, முழு தனியா, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு ஸ்லோ ஃப்ளேம் வறுக்க ஆரம்பிக்கிறோம். கசகசா வந்து இன்னும் வறுத்து அரைக்கும் போது நல்லா அரைஞ்சிருமா? அரைஞ்சிடும். ஏன்னா நம்ம வந்து இப்போ எல்லா ஐட்டமும் சேர்ந்து அரைக்கும் போது தனியாக வந்து வறுக்காமல் அரைச்சா அரையவே அரையாது. ஒன்று ஊற வச்சு அரைக்கலாம் நீங்கள் வீட்டில். ஆமாம், அதாவது இப்போ நம்ம தேங்காய்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால பேஸ்ட் ஃபார்மில் அரைக்கும்போது கண்டிப்பாக அரைக்கலாம். சரி ஓகே. இப்போ இதோட வந்து நம்ம தேங்காய் போடுறோமா? வறுக்கும் போது தேங்காய் போட போகிறதில்ல, ஆனால் அரைக்கும் போது தேங்காய் சேர்த்து அரைக்கிறோம். ஓகே. ஸோ அரைக்கும் போது தான் தேங்காய் போடணும். ஆமாம். என்ன காரணம் வந்து இப்போது வறுக்கும் போது தேங்காய் போட்டிங்கன்னா என்னோட ஈரத்தன்மை போயிடும், அது பேஸ்ட் ஃபார்மில் வராது. சரி ஓகே, அதான் விஷயம். ரெண்டாவது வந்து தேங்காயோட இது வந்து எப்போதுமே இது மாதிரி ஐட்டத்துக்கு வறுத்து போடுறது கிடையாது. தேங்காய் சாதம் அது மாதிரி ஐட்டத்துக்கு தான், இல்லை பாயசத்துக்கு வறுத்து போடுவாங்க. நார்மலாக தேங்காய் வந்து அப்படியே பச்சையாக தான். ரைட் ஓகே. ஒரு பொருளும் அதோட தன்மை வேறு எப்படி யூஸ் பண்ணுறது தான் முக்கியம். வறுக்கும் போது ஒரு தன்மை இருக்கும், வறுக்காத போது ஒரு தன்மை இருக்கும். ஓகே. ஃப்ளேவர் வந்துச்சு, இந்த கசகசா பொரிய ஆரம்பிச்சிருது. ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துடலாம். சரி ஓகே. ஒரு பவுல் எடுத்து கொடுத்தீங்கன்னா அரைக்கலாம். ஆனால் அந்த கசகசா போட்ட உடனே அந்த கொஞ்சம் சூடாகும்போது கலரும் மாறுது, நல்லா புரிஞ்சு வருது, சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு வருது பாருங்க. ரைட். ஃப்ளேவர் வரும்போது அணைக்கிற டைமிங் வந்து கரெக்டாக. இப்போ தட்டில் மாற்றிடலாமா? ஆமாம். பார்த்தீங்களா, இதுக்கு வந்து உங்களுக்கு 1 மினிட். அப்பா, வறுத்த பிறகு இப்படி கிட்ட இருந்தவங்க நல்ல வாசனை. அப்படி வாசனை. இப்போ வந்து இதையும் தேங்காயை சேர்த்து அரைக்க கொடுத்துடலாம். ஓகே. அவங்க அரைக்க கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஐட்டத்துக்கு பார்க்கலாம். தாளிப்போடு பண்ணலாம். சரி ஓகே. மாதிரி அந்த வறுத்து முடிச்ச பேர் பாருங்க, எல்லாமே ஈவன் ஒரே கலராக வறுத்து பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அந்த கசகசா, அந்த சோம்போட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கி கொடுக்கும். அதை பற்றிலாம் அந்த குருமா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் வந்து சோம்பு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரைட். சீரகமும் சோம்பும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். சோம்பு கொஞ்சம் குண்டாக இருக்கும், சீரகம் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும், அவ்வளோதான். சரி ஓகே. இப்போ இது அரைக்கும் போது வந்து இது ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு இது தேங்காய் போடணும், எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். சரி ஓகே. என்ன மாதிரி பக்குவத்தில் அரைக்கணும்? பேஸ்ட் பக்குவத்தில் இருக்கும், ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா கரெக்டாக இருக்குமா, குறைன்னு அரைக்கணுமா? கொஞ்சம் குறைன்னு அரைச்சி தான் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு இதை போட்டு ஒரு சுற்றிட்டு அப்புறம் நீங்கள் தேங்காய் போடுங்க. தேங்காயும் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு அரைச்சிடுவாங்க. சரி ஓகே தான். மசாலாலாம் அரைச்சி ரெடியாக வந்துடுது. இப்போ ஓகே. இது வந்து கொஞ்சம் குறைன்னு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80% சொல்லலாம். ஆமாம், 80 to 90% சொல்லலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கோம். ஓகே ஓகே. இது குறைன்னு அரைச்சதுக்கப்புறம் இது வந்துட்டு நார்மலாக வந்து எண்ணெயில் தாளிப்பாங்க. இந்த கிரேவிக்கு வந்து நான் நெய் யூஸ் பண்ணி தாளிக்கிறேன். என்ன காரணம் நெய் யூஸ் பண்ணுறதுக்கு? இந்த கிரேவி டைப்பில் வரும்போது நெய்யோட அரோமா சேர்ந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஓகே. உங்களுக்கு வாசனையை வந்து தூக்கி கொடுக்கும், அதனால நெய் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஆனால் பெரும்பாலும் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் அது. அப்படியா? எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். நெய் யூஸ் பண்ணி பண்ணுற டிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, இன்னும் கொஞ்சம் பசியை தூண்டும் அப்படிம்பாங்க. ஓகே. ஸோ அதனால நெய். அப்படி நெய் இல்லாதவங்க கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் யூஸ் பண்ணலாம்ல? தாராளமாக எண்ணெய் யூஸ் பண்ணலாம். சரி ஓகே. இது வந்து கடுகு தாளிக்கிறதுக்கு உள்ள நெய் மட்டும் தான், ஒரே ஒரு ஸ்பூன் தான் நெய் விட போகிறோம். அதில் சரி, 1.5 ஸ்பூன் தான் நெய் விட போகிறோம். ஓகே. நெய் ஊற்றின அப்புறம் இதில் வந்து கடுகு போட்டு நம்ம தாளிக்கிறோம். சரி. இந்த கடுகு வந்து வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போடணும். ஓகே. இந்த வெங்காயத்தை வந்து நல்ல கிளாஸ் மாதிரி வதக்கணும்பாங்க. வயலட் டெக்ஸ்சர் போய் இந்த கிளாஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். ஓகே. இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். ஓகே. ஓகே. 1 நிமிஷம்
வதங்கினாலே இது வந்து இந்த வெங்காயத்தோட இது மாறிடும், இந்த கலர் மாறிடும். ஓகே. இந்த ரெசிபி தக்காளி இல்லையா? தக்காளி கிடையாது. ஆனால் உருளைக்கிழங்கு அம்மா பண்ணுவாங்க சொன்னல, அதுக்கு தக்காளி உண்டு, இதுக்கு வந்து தக்காளி கிடையாது. ஏன், என்ன காரணம் தக்காளி போடாமல் பண்ணுறதுக்கு? ஏன் தக்காளி போடுறதுன்னா வந்து தக்காளி வந்து லைட்டாக இந்த புளிப்பு இது இருக்கும். இது கெட்டியான ரெசிபி, தக்காளி போடும்போது கொஞ்சம் நீர்த்த மாதிரி போயிடும். அதனால நம்ம தக்காளி போடுறது. ஓ, அதான் ரீசன். அதான். ஓகே. நம்ம சமையல் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இல்லாத ரெசிபிகள் இருக்காது. இந்த வெங்காயம் இருக்குது, தக்காளி இல்லை. ஓகே. இந்த வாழைக்காய்க்கு வந்து கொஞ்சம் அந்த காரத்தன்மை உப்பு தன்மை மட்டும் இருந்தாலும் நல்லாயிருக்கும். புளிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். பொதுவாகவே பொரியலில் வந்து இந்த புளிப்பு தன்மை இருக்காது. சாம்பார், ரசம் அது மாதிரி ஐட்டத்தில் புளிப்பு தன்மை இருக்கும். இது வந்து கறி மாதிரி பண்ணதுனால இது புளிப்பு தன்மை. ஓகே, டன். பாருங்கள், இந்த வயலட் கலர் எல்லாமே மேக்ஸிமம் போயிடுது. ஓகே, அந்த கலர் மாறுது. ஆமாம், இந்த ஒரு மணலில் மட்டும்தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஓகே வதக்கிங்கன்னா அதுவும் போயிடும். அந்த வெங்காயத்தை கட் பண்ணி போடும்போது இந்த மாதிரி நைஸ் கட்டிங்கில் போடணும். ஓகே. இந்த வாழைக்காய் நம்ம வந்து கட் பண்ணுறது வந்து சின்ன சின்ன பீஸாக ஸ்கொயராக கட் பண்ணுவோம். ஆனால் வெங்காயம் வந்து அப்படி பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி பண்ணால் சேர்ந்துருக்கும். அந்த வாழைக்காய் கூட இது வந்து சேர்ந்துருக்கணும். ஓகே. இந்த வாழைக்காய் என்ன பண்ணியிருக்கீங்க? வாழைக்காய் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கேன். ஓகே. இந்த மாதிரி டைமண்ட் கட்டிங் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். நார்மலாக இப்படி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டைம் சேவ் பண்ணணுன்னா இல்லை வெங்காயம் வதக்கி முடிஞ்ச உடனே வாழைக்காய், பெரிய வாழைக்காய் துண்டை வந்து இதுலேயே போட்டு வதக்கலாம். எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா அது சேர்ந்து வேகும். அது நான் வந்து டைம் சேவ் பண்ணதுக்காக தனியாக போட்டு வச்சேன். மார்னிங் வந்து குக் பண்ணும்போது இந்த வாழைக்காய் வேக வச்சு வச்சுட்டேன். ஓகே. பட் நீங்கள் இது மட்டும்தான் பண்ண போகிறீங்க, வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னா இதுலேயே வாழைக்காயை போட்டு வதக்கிட்டு இந்த எண்ணெயில் வதக்கின உடனே வாழைக்காய் கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடும். அதில் தண்ணி ஊற்றி பண்ணிங்கன்னா அதாகும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம். ஓகே. ஸோ வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின பிறகு தண்ணி ஊற்றிடுறோம். ஆமாம். ஓகே. வாழைக்காய் நீங்கள் வந்து வேக வைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. வாழைக்காய் வேகிறதுக்காக. இப்போ நான் வாழைக்காய் ஏற்கனவே வேக வச்சு வச்சதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். ஓகே. நீங்கள் வெங்காயம் வதக்கி நான் பக்குவத்தை பார்த்தீங்கல்ல? ஆமாம். ஸோ அந்த மாதிரி பக்குவத்தில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம். அந்த தாளிப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பவுடர் மசாலா எதுனா இருந்தால் போட்டு பண்ணுவோம். நம்ம தண்ணி ஊற்றி டேரெக்டாக வேக வைக்கிறீங்கன்னா காரணம் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த வெங்காயம் வந்து ஃபுல்லாக வந்து மசிஞ்சிடும், தொக்கு மாதிரி ஆகிடும். இப்போ வந்து வெங்காயம் முழுசாக நம்மளுக்கு வேணும். இந்த வெங்காயம் வெட்டினது வந்து முழுசாக வேணும். அதனோட டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும். இப்போ அது வந்து வெங்காயம் வந்து மற்ற டேஸ்ட்டோட பிளெண்ட் ஆகிடும். பிளெண்ட் ஆகாமல் வெங்காயம் நம்மளுக்கு தனியாக தெரியணுங்கிறதுக்கோசம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். ஸோ இப்போ வெங்காயம் வந்து உங்களுக்கு தனியாக இதில் தெரியும். சரி, ஓகே. டன். விஷயங்கள் இதுதான். இப்போ மஞ்சள் போடலாம் நம்ம. ஓகே, இப்போ போடுறோமா? ஆமாம். அப்போ அந்த வெங்காயம் வதங்கிடும், அந்த வெங்காயம் நல்லா வெந்துடும், முழுசாகவும் தெரியும் கண்ணுக்கு. சரி, மஞ்சள். அதுக்கு நான் வெங்காயத்தை எடுத்து காமிக்கிறீங்களா? கண்ணாடி பக்கம் இப்போ தான் புரியுது. ஆமாம், நீங்கள் சொன்னது. சரி, ஓகே. இந்தாங்க மசாலா. மஞ்சள் பொடி வந்து சின்ன டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஓகே, டன். மஞ்சள் தூள் போடுறேன் இடத்துல. ஆனால் இந்த ரெசிபியில் வந்து அந்த மிளகாய் இல்லை, மிளகாய் தூள் இல்லை, மல்லித்தூள் இல்லை. மல்லி மிளகாய் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டோம் இல்லையா? போட்டிருக்கோம். தூளாக போடல, நம்ம தூளாக போடல. குழம்பு தூளும் போடல. குழம்பு தூளும். ஓகே, டன். இப்போ வந்து வாழைக்காய் இதில் போட்டிருந்தோன்னா வாழைக்காய் வெந்திருக்கான்னு நம்ம வந்து வேறு வழியும் வெயிட் பண்ணோம். ஓகே. வாழைக்காய் ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சதுனால அப்படியே சேர்த்துடலாம். சரி, ஓகே, டன். இந்தாங்க வாழைக்காய்னு பார்த்தீங்கன்னா நல்ல அப்படி கையில் எடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக அப்படியே நல்லா கையில் எடுத்து மசிஞ்சு வரும். இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இந்த மாதிரி பக்கத்தில் அந்த வாழைக்காவை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை இதுலேயே போட்டு வைக்கணும். மசிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ஐட்டம் மஞ்சள் தூள் ஸ்மெல்லும் போயிடுத்து. சரி, இப்போ வாழைக்காய் நம்ம ஆட் பண்ணிடலாம். உடனே நம்ம மசாலா போட்டுடலாம். ஓகே. வெங்காயம் வாழைக்காய் சேர மாதிரி கலரி விடுங்க. பச்சை வாசனை ஏற்கனவே இப்போ எடுத்துன்னு சொல்லிட்டேன். இல்லை பச்சை வாசனை பண்ணி இப்போ வந்து அரைச்சிட்டு வந்து பேஸ்ட்டு போடலாம். அப்படி கூடவே சொட்டு வெல்லம் போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அது கொதி போட்டு அவ்வளோதான். ஓகே, சிம்பிள். டக்குன்னு பண்ணிடலாம். அரைக்கிறது மட்டும்தான் வேலை. அரைக்கிற மட்டும்தான் வேலை. சரி, ஓகே. இந்தாங்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். சரி, ஓகே. இதை வந்து திருப்பி ஒரு வாட்டி கலக்கி விடலாம். ஓகே. இப்போ வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே போங்க. ஓகே. இந்த பேஸ்ட்டு போட்டுட்டோம். சீக்கிரம் வந்து இது திக்காயிடும். ஓகே. அது மீடியம் ஃப்ளேம்லேயே போங்க. ஒரு கொதி வந்த உடனே இந்த பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்துருங்க. ஓகே. என்ன காரணம் பொட்டுக்கடலை மாவு போடுறதுக்கு? இன்னும் திக்காகும். பொட்டுக்கடலை மாவு போடுறது ஒரே ரீசன் வந்து நல்லா திக்காகும். ஓகே. ஏன்னா நம்ம இதில் முந்திரி சேர்க்கலை. நார்மலாக அந்த குருமா டைப்பில் வந்து நம்ம முந்திரி ஊற வச்சு சேர்ப்போம். அது திக்னஸ் கொடுக்கும். ஓகே. முந்திரி சேர்க்காத இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டால் அதே திக்னஸ் இதில் வந்துடும். இப்போது நம்ம அரைக்கும் போது முழு பொட்டுக்கல்லையை போட்டு அந்த அதாவது உடச்சிக்கலையே அதில் போட்டு அரைச்சா அது போதுமா, இல்லை இந்த மாதிரி தான் தனித்தனியாக போடணுமா? அது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வாங்கிடும். பொட்டுக்கல்லை வந்து ட்ரையாக அரைக்கும் போது போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு இதில் வந்து திக்னஸ் கொடுக்காது. ஓகே. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி அப்படி இருந்ததுன்னா அது திக்னஸ் கொடுக்கும். நம்ம வந்து கிரேவி டைப்பில் கேட்கும். சரி, ஓகே. ட்ரை கிடையாது, கிரேவி டைப்பில் கேட்டதுனால அது வந்து நீராகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கு நடுப்புற ஒரு கிரேவி டைப். சரி, நல்ல விஷயம். பொட்டுக்கடலை மாவு சேர்த்துலாம், வெல்லமும் போட்டுடலாம். ஓகே. வெல்லம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஓகே. சில பேருக்கு அந்த வெல்லத்தோட இது பிடிக்காது.
வெள்ளம் ஆப்ஷனல் தான். அது சின்ன கட்டி வெள்ளம் போட போகிறோம். நார்மலாக வந்து இந்த கத்திரிக்காய், பாவக்காய் அது மாதிரி ஐட்டம்லாம் போடும்போது வெள்ளம் போடுவோம். அந்த உறுப்பு தன்மை இருக்கிற இடத்துல வந்து அந்த வெள்ளத்தை சேர்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை போட்டு சரி ஓகே. இது வந்து ஒரு சுமாராக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட போகிறோம். ஓகே. கொஞ்சம் வெள்ளமும் எடுங்க. சின்ன கட்டி போகிறோம். எவ்வளோ வேணும்? இது போகிறோம். ஓகே. வெள்ளத்தை நசுக்கி போடுங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல வெள்ளம் வந்து அப்படியே நிற்கும். ஓகே. கரையிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு வெள்ளம். ஓகே. 2 வாழைக்காய்க்கு இவ்வளோ தான் போடுறோம். நீங்கள் ஒரு வாழைக்காய் போட்டால் இல்லை பாதி போட்டால் வரும். சரி ஓகே. சிம்பிள் ரெசிபி. டக்குன்னு ஆகிடும். இது கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு விடுவோம். இப்போ தான் பொட்டுக்கடலை போட்டிருக்கோம். ஓகே. கொஞ்சம் கெட்டியான உடனே நம்ம கொத்தமல்லி வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிட்டு உடனே ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். அதிகமான மசாலாவும் இல்லை, தக்காளியும் இல்லை. நம்ம நார்மலாக வந்து வீட்டில் எப்பவுமே வந்து ஒரு சமையல் பண்ணும்போது அந்த வெங்காயம் தக்காளி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து தக்காளி போடாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரிப்ரேஷனாக இருக்குது. ஆமாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் வச்சு பொடி மசாலா இல்லை வாழைக்காய் ஃப்ரை அது மாதிரி சாப்பிட்ருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரேவி டைப்பில். நைஸ். ஓகே. இந்த மாதிரி சில இந்த உருளைக்கிழங்கு பண்ணலாம். உருளைக்கிழங்கு இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா கொதி வரணும்ல? ஆமாம், நல்லா கொதி வரணும். ஓகே. கொதி வரும்போது நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஓகே. உப்பு சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக ஜாஸ்தியாக பார்த்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் போடுவோம். ஓகே. அந்த வெல்லம் போட்ட பிறகு உப்பு போடுறோம். வெல்லம் போட்ட பிறகு உப்பு போடுறோம். சரி ஓகே. இதுக்கு தேவையான அளவு போட்டுருக்கோம். அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சரி ஓகே. டேஸ்ட் மாதிரி முதல்ல கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. என்ன புதுசாக செய்கிறீங்க, தேவைப்பட்டதுன்னா இன்னும் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி பக்கத்தில் கொதிச்சா ரெடி இல்லை? கொதிச்சா ரெடி. நல்லா கொத்தமல்லி போட்டு ஆமாம் திக்காக எடுத்து நல்லா திக்காக எடுத்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. நல்லா கொதி வந்துட்டு நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று நல்லா கொதிச்சு வரும்போது அந்த வாசனை. ஆமாம். தேங்காய் அந்த குருமாவோட டேஸ்ட், அந்த குருமா டேஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொஞ்சம் அதிகமாகவே கொத்தமல்லி போடுங்க. அதுனா கொஞ்சம் அதிகமாகவே கொத்தமல்லி இல்லை, சாதாரணமாக கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி போட்டுருவாங்க. கொஞ்சம் லாவிஷாக இல்லைங்க. உண்மையாகவே இந்த மாதிரி சமையலுக்கு வந்து அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லாத சமையல் சவுத் இந்தியன் சமையலே இல்லை. ஏன்னா எனக்கு அப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா அது ஒரு தனி ஒரு இது. சரி ஓகே. இப்போ அணைச்சிடலாமா? சரி ஓகே. எனக்கு இதில் டேஸ்டிங் கொடுங்க. சின்னதாக ஒரு கலரி. ஓகே. இது வெஸ்டர்ன் ரெசிபி, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு கறி துண்டு மாதிரி இருக்குது. சோயாலாம் போட்டு பண்ணுவாங்களா வீட்டில்? இதில் வந்து சோயாலாம் போடலாமா? இல்லை, சோயா நாங்கள் போட்டு பார்த்ததில்ல. டிஃப்ரெண்டாக வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. நல்லா கெட்டியாக இருக்குது இந்த ரெசிபி. சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஓகே. வாழைக்காவோட எடுத்து சாப்பிட்டு வாழலாம். நைஸ். சூடாக இருக்குது. ஆனால் சூடு ஆகிற பேர் பார்த்தீங்கன்னா அந்த கசகசோட அந்த ஃப்ளேவர்ஸ், அந்த தேங்காயோட அந்த தன்மை, அந்த ஈரத்தன்மை, காரம் அதிகமாக இல்லை. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அம்மா காரமாக இருக்கு எனக்கு வேண்டாம் சொல்லி எடுத்து வச்சுருவாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நல்லாவே கொடுக்கலாம். காரம் வேணும்னா வந்து நீங்கள் இன்னும் ஒரு 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நைஸ். ரொம்ப நன்றி. டோட்டலி செஞ்சோட இது வந்து திருப்தி வந்து அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறது தான் இருக்குது. நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா இல்லை அதிகமான மசாலா இல்லை, வெறும் தேங்காய், அந்த கசகசா, அப்புறம் பொட்டுக்கடலை, கம்மியான மசாலா, கொஞ்சம் கிரேவி டைப்பில் இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். சாப்பிடல, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சாரி ட்ரை பண்ணி பார்த்து இந்த வெள்ளத்தோட இது உங்களுக்கு எதாவது தெரியுது? ஒரு 0.2% அப்படி தெரியும். அதாவது மைல்டாக தெரியும். அதாவது நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச பிறகு வெள்ளம் போட்டது தெரியாது. ஆனால் அந்த வெள்ளம் தான் முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது. சாப்பிட்டு பிடிக்கும்போது இந்த இடத்துல அந்த செகண்ட் டேஸ்ட் வந்து அது ஒரு வெள்ளம் போட்ட மாதிரி தெரியாது. அந்த வெள்ளத்தோட இனிப்பு தன்மை ஒரு மைல்டாக இருக்கும். ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஒரு சின்ன சஜஷன், இந்த இடத்துல வந்து சப்பாத்தியில் தொட்டு சாப்பிடும்போது அந்த வாழைக்காய் கொஞ்சம் லைட்டாக மசி வச்சு சாப்பிடலாம். ஓகே. இன்னும் நல்லா மசிச்சு. சூப்பர். ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. உங்களை காண்டாக்ட் பண்ணால் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? இப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து பட்டு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் 7550 72287ங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ரெசிப்பியில் ஏதாவது சந்தேகம் வந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது ரெசிப்பியில் சந்தேகம் வந்தாலோ, இல்லை உங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் விஷயமாக எதாவது வாங்கணும், இல்லை என்கொயரி எதாவது பண்ணணும்னா இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லுங்கள். ஓகே. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அது மட்டும் இல்லை, பட்டு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இனிமேல்ட்டு இவங்க பண்ண போகிற ப்ரிப்பரேஷன் எல்லாமே வீடியோஸும் எல்லாம் எடுத்து போடுறாங்க. டெஃபினட்டாக நீங்கள் அவங்க பேஜை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணாரோ அவங்களோட பேஜ் வந்து லிங்க் நான் தரேன் ஃபியூச்சரில். ஸோ அவங்களுக்கும் அந்த ஆதரவு தாங்க. உங்கள் வாயால் வந்து வேண்டுகோள் எடுத்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போயே ஒரு 50 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உங்களோட இது படித்து
நிறையா ஃபாலோவர்ஸ் வரணும்னு அவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஒரு நல்ல ரெசிபிகள் எங்கே இருந்தாலும் மக்கள் தேடி வருவாங்கல்ல. அது கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி ரெசிபிகள்லாம் வந்து அதிகமாக கிடைக்காத ரெசிபிகள். நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலா அதுக்கப்புறம் அவங்க எத்தனை நிமிஷம் போடணுமா இல்லை லேட் ஆகுமா 1 மணி நேரம் ஆகுமான்னு அவங்க கவலைப்படுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப குயிக்காக முடிஞ்சது, டக்குன்னு பண்ணலாம். சிம்பிள் ரெசிபி. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்ததை விட இன்னும் குயிக்காக நீங்கள் பண்ணலாம். நல்ல விஷயம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட லிங்க்கும் நான் தரேன். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you.